ஹலோ ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு லெக்சர் பார்த்துருந்தோம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். பிபி சாரோட லெக்சர் பார்த்துருந்தோம். அந்த லெக்சரோட ரிவிஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் பார்த்தோன்னா, சலோனி அப்படிங்கிறவங்க ஒரு கோல்ட் செயின் வந்து கிஃப்டாக ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்க மேரேஜ் அப்போ அவங்க எம்ப்ளாயர்கிட்டேருந்து 2 lakhsக்கான கோல்ட் செயின் கிஃப்டாக ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா, மேரேஜ் டைமில் கிஃப்ட் ரிசீவ் ஆகிருக்கு, ஸோ இது எக்ஸம்ட் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. இது எப்படி பார்க்கணுன்னா, இது மேரேஜ் டைமில் இது ரிசீவ் ஆனாலுமே அவங்க எம்ப்ளாயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயருங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி டாக்ஸபிள் ஆஸ் எ சேலரி. அதுவும் இல்லாமல் செக்ஷன் 17 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிஃப்ட்டு 5,000க்கு மேலே இருக்கிற கிஃப்ட்டை நம்ம எம்ப்ளாயர் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து பர்க்யூசிட்டாக நம்ம டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு செக்ஷன் 17 சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்ப்போம். என்னன்னா, இப்போ பாலான்னு ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டுக்கு BMW காரை, அவரோட பர்த்டே 1 crore வேல்யூ இருக்கிற BMW காரை கிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த வேல்யூ நம்ம 1 crore இதோட வேல்யூ 1 crore FMV 50,000 எக்ஸீட் ஆகுது அப்படின்னு நினச்சி நம்ம இது டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது டாக்ஸபிள் கிடையாது. ஏன்னா செக்ஷன் 56 subsection 2 subsection 10 class 10 என்ன சொல்லுதுன்னா, it specifically exempts car from being taxed as gifts. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ஸ்க்கு போவோம். இப்போ கிஃப்ட்டு எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர்கிட்டருந்து வந்தால் அது எப்பயுமே நம்ம சேலரியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். We will not give the exemption treatment under the IFOS. ஓகே, இப்போ கிஃப்ட்டு நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு, அது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பேசிஸில் நமக்கு வந்திருக்கு. பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அந்த ரிலேஷன்ஷிப்னால் நமக்கு அந்த கிஃப்ட் கிடச்சிருக்குன்னா அதை நம்ம பிஜிபிபியில் நம்ம இன்கம் டேக்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் IFOS நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் பிபி. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ளாட்டோட ஓனர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் 2 crore அப்படிங்கிறாரு. ஓகே, 2 crore நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஓனர் 2 crore நீங்கள் எனக்கு 1 crore கேஷாகவும் 1 crore செக்காகவும் நீங்கள் தரணும். அதாவது 1 crore வந்து ஆஃப் சோர்ஸ், அதாவது பிளாக் மணியை தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த சமயத்தில் அவருக்கு இது வாங்கணும்னு நினைக்கிறவருக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் ஒரு பார் ஷாப் வச்சுருக்காரு. நீங்கள் எனக்கு 1 crore கேஷாக எனக்கு கிஃப்ட் கொடுங்க, 1 crore கேஷாக எனக்கு கிஃப்ட் கொடுங்க, நான் அதை 1 crore செக்கில் கிஃப்ட் கொடுங்க, நான் 1 crore நான் உங்களுக்கு கேஷாக செட்டில் பண்ணிடுறேன், நமக்கு டேக்ஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இப்படிலாம் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ராக்டிசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. டேக்ஸ் கிஃப்ட்டுங்கிற பேரில் நிறைய இன்கம் இந்த மாதிரி அமௌண்ட்டு இந்த மாதிரி கைமாத்தல் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக அப்போ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி. சிதம்பரம் 2009 56 செக்ஷன் இது சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது இண்டிவிஜுவல் அண்ட் HOF மட்டும் கவர் பண்ணும். அதுக்கப்புறம் அருண்ஜேட்லி இந்த 1 April 2017 ஒரு செக்ஷன் கொண்டு வர்றாரு, 56 subsection 2 class 10. இது வந்து எல்லா அசஸ்டிக்கும் அப்ளை ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஃப்ட் ரிசீவ்ட் ஆர் அசட் அக்வயர்ட் ஓகே பை எனி பர்சன். ஏதாவது ஒரு பர்சன் கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அது செக்ஷன் 56 subsection 2 class 10 படி நம்ம அதை டேக்ஸ் பண்ணுவாங்க. எப்போலேருந்துன்னா
1/4/2017 இருந்து அது இந்த மாதிரி தான் டேக்ஸ் ஆகும். அதோட செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதில் எக்ஸம்டட் கேசஸ் நம்ம பார்ப்போம். அது ஒரு மேரேஜ் டைம்லையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்தோ இல்லை இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்தோ கண்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத், அதாவது ஒருத்தர் இறக்கும் தருவாயில் இருக்கார், அவர்கிட்டேருந்து நமக்கு ஒரு gift வருது அப்படி அவர் தன்னோட பசங்களுக்கு எழுதி வச்சா அந்த கிஃப்ட் எக்ஸம்ட்டு, அவர் வேறு யாருக்கு எழுதி வச்சாலும் அந்த கண்டம்ப்ளேஷன் ஆஃப் டெத்தில் ஒரு கிஃப்ட் பண்ணுறாருன்னா அது எக்ஸம்ட்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் ட்ரஸ்ட்டு, லோக்கல் அத்தாரிட்டி இவங்ககிட்ட இருந்துலாம் நமக்கு கிஃப்ட் ரிசீவ் பண்ணால் நமக்கு அது எக்ஸம்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. In the circumstances or from these persons, if we receive any gift, it will be exempt under section 56 clause subsection 2 clause 10. ஓகே, இப்போ இந்த சமயத்தில் இல்லாமல் அதர் கேசஸில் என்ன ஆகும்னா, இப்போ அதை மூணு க்ரைட்டீரியாவை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. மணி, ஒன்று மணி, இல்லைன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த 3 கேஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு மணி பார்ப்போம். இப்போ மணி, இப்போ நமக்கு அமௌண்ட் இன்கம் கேஷாக கொடுக்குறாங்கன்னா அது 50,000 பர் ஆனம்க்கு ஒரு வருஷத்தில் 50,000க்கு மேலே நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே நமக்கு டாக்ஸபிள். இப்போ ஒரு இயரில் நமக்கு ஒரு கன்சிடரேஷனே இல்லாமல் ஒருத்தர் நமக்கு 60,000 நமக்கு கொடுக்குறாருன்னா அந்த என்டையர் 60,000 வந்து நமக்கு வந்து டேக்ஸ் நம்மக்கிட்டேருந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் 2ஆக பிரிச்சிருக்காங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், ஜுவல்லரி, ட்ராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், archaeological findings, any other work of art, bullion and virtual digital assets. புல்லியன்னா என்ன, கோல்டு பிஸ்கெட் அந்த மாதிரி மெட்டல்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் புல்லியன். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்னா கிரிப்டோ கரன்சி, அந்த மாதிரி என்எஃப்டி, அந்த மாதிரி விர்ச்சுவலாக இருக்கிற அசட்ஸ் தான் வந்து நம்ம விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த மாதிரியான அசட்ஸை நமக்கு ஒருத்தர் கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதாவது கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னா ஒரு கன்சிடரேஷனுமே இல்லாமல் ஒரு ரூபா கூட வாங்காமல் நம்மளுக்கு கிஃப்ட் வருது. அந்த டோட்டல் வேல்யூ 50,000 தாண்டுச்சுன்னா அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். இன்னொரு கேஸ் என்னென்னா, நமக்கு அந்த கிஃப்ட் வரும், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லோ கன்சிடரேஷனில் கொடுப்பாங்க. இப்போ அதை எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா, அதோட டோட்டலாக அது எல்லாத்தோட அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் நம்ம பே பண்ண கன்சிடரேஷன், இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா இது டோட்டலி இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அன்லைக் அதர் இப்போ 1,00,000 எஃப்எம்பி இருக்கிற 1,00,000 எஃப்எம்பி இருக்கிற கேசஸில் 1,00,000 எஃப்எம்பி ஒரு கூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கூட்ஸு நமக்கு ஒரு கம்மியான கன்சிடரேஷன் 50,000 கிடச்சிச்சு. 50,000 நம்ம பே பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம அக்வயர் பண்ணது எஃப்எம்பி 1 lakh, நம்ம கேஷ் பே பண்ணது 50,000. இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு 50,000. ஸோ சப்போஸ் இது 50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா, சப்போஸ் 1,10,000 எஃப்எம்பி இருக்கிற கூட்ஸ் நம்ம இது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அக்வயர் பண்ணியிருந்தோம்னா இட் வில் பி டாக்ஸபிள். ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 50,000க்கு மேலே போகுது. ஓகே, இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உண்டான டாக்ஸேஷன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசீவ்ட் அஸ் கிஃப்ட், இதுக்கான டாக்ஸேஷனை பார்க்கலாம். இப்போ எஸ்ஜிவி ஒரு வித்தவுட் கன்சிடரேஷன் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, அதோட
பர் ப்ராப்பர்ட்டி அதோட எஸ்டிபி 50,000க்கு மேலே போச்சுன்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகே, இதே செகண்ட் கேஸில் சப்போஸ் லோ கன்சிடரேஷன் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதோட பர் ப்ராப்பர்ட்டிக்கு எஸ்டிபி 50,000க்கும் கம்மியாக இருக்குது. எஸ்டிபி மைனஸ் நம்ம அந்த பே பண்ண கன்சிடரேஷன், இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 50,000க்கு மேலே இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா எஸ்டிவி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 110% ஆஃப் கன்சிடரேஷனுக்கு மேலே இருக்கணும். இப்போ நம்ம கன்சிடரேஷன் 5 lakh கன்சிடரேஷன்னா இப்போ 5,50,000 வந்து எஸ்டிபினா நம்ம இப்போ 5 lakh பே பண்ணியிருக்கிறோன்னா 5 lakh ஆக்சுவல் கன்சிடரேஷன் 110%. 5,50,000 5,50,000 விட எஸ்டிவி வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம ஐஎஃப்ஓஎஸில் இந்த இன்கம் இந்த டிஃப்ரென்ஸை வந்து ஐஎஃப்ஓஎஸ் இன்கமில் நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு மணிக்கும் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் அக்ரிகேட் எஃப்எம்பி, அக்ரிகேட் கேஷ் ஆர் அக்ரிகேட் எஃப்எம்பின்னு பார்த்துருப்போம். இதுக்கு மட்டும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் பர் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்குறோம். என்னன்னா இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் எல்லா அசட் நம்ம அந்த கேட்டகரியில் வர எல்லா அசட்டோட எஃப்எம்பியும் 50,000க்கு மேலே போச்சுன்னா வி வில் டேக்ஸ். ஆனால் இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வி வில் சி அசட் வைஸ், வி வில் ட்ராக் ஐட்டம் வைஸ். ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 2 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நமக்கு வருது அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட எஸ்டிவி 40,000, இன்னொரு ஒரு பிளாட் வாங்குகிறோம், அது ஒரு பிளாட் நமக்கு கிஃப்டாக கிடைக்கிது, அதோட வேல்யூ 40,000, ஃப்ளாட் வந்து 40,000 கிடைக்கிது. இது நம்ம டேக்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது அக்ரிகேட்டாக பார்த்தா 80,000 இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இது ஸோ டேக்ஸ் அப்படின்னு அப்படி டேக்ஸ் ஆகும்னு நினைப்போம். ஆனால் இது டேக்ஸ் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட எஸ்ஜிவியும் வந்து 50,000க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இட் வில் பி எக்ஸம்ட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம்ல. மணி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஸ் கிஃப்ட், மூவபிள் ப்ராப்பர்ட்டி with low consideration, immobile property without consideration, immobile property with inadequate consideration. இப்படி பார்த்துருக்கோம்ல இந்த 5 கேட்டகரி. இந்த 5 கேட்டகரிக்கும் இந்த 50,000 லிமிட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல. இந்த 50,000 லிமிட் வந்து அந்த கேட்டகரி வைஸ் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கேஷ் 40,000 கிஃப்டாக ரிசீவ் ஆயிருக்கு, மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் 40,000 ரிசீவ் ஆயிருக்கு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 40,000 ரிசீவ் ஆயிருக்குன்னா அக்ரிகேட்டாக பார்த்தோம்னா 1,20,000 இது 50,000 தாண்டுது. ஸோ நம்ம டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணுன்னா we have to give each category wise. ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் பார்த்தா 50,000 தாண்டலை. ஸோ there is no tax. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரிலேட்டிவ்னா யாருன்னு பார்க்கலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 56 subsection 2 clause 10ல ரிலேட்டிவ்னா யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு யார் ரிலேட்டிவ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவலோட பிரதர் அண்ட் அவங்களோட ஸ்பௌஸ், அப்புறம் சிஸ்டர் அவங்களோட ஸ்பௌஸ், அப்புறம் அவங்களுக்கு ஸ்பௌஸ், அவங்க இண்டிவிஜுவலோட ஸ்பௌஸ் இருக்காங்களே இந்த ஸ்பௌஸோட பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்பௌசஸ். அப்புறம் அந்த இண்டிவிஜுவலோட ஃபாதர் அண்ட் மதர் அவங்க வருவாங்க. ஃபாதர் அண்ட் மதர் அவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்,
அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பௌசஸ். ஓகே, இது இல்லாமல் ஃபாதர் மதரோட லீனியல் அசண்டன்ட் அண்ட் ஸ்பௌசஸ். ஓகே, அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ஸ்பௌஸோட மதர் அண்ட் ஃபாதர் அண்ட் மதர், அப்புறம் அவங்களோட லீனியல் அசண்டன்ட் அண்ட் ஸ்பௌஸ். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க அந்த இண்டிவிஜுவலுக்கும் ஸ்பௌஸுக்கும் உண்டான லீனியல் டிசெண்டன்ட்ஸ் அண்ட் தே ஸ்பௌசஸ், இவங்கெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹெச்யூஎஃப்க்கு யார் ரிலேட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா, ஹெச்யூஎஃப்ஓட மெம்பர்ஸாக யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஹெச்யூஎஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கொஷின் பார்ப்போம். இப்போ ஒரு பர்சனுக்கு மேக்னா அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட பேசிக் சேலரி 20 லேக்கு. அப்புறம் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷீ ரிசீவ்ட் கிஃப்ட் ஆஃப் கோல்ட் செயின் ஆஃப் 1,50,000 ஃப்ரம் ஹர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, next she received a gift of 3 lakh from her fiancé. She received gift of 80,000 from her friends, 60,000 from her relatives and 50,000 from her employer on marriage. She received gift of 50,000 from her father's sister. She received gift of 40,000 from her brother of her husband's grandfather. Okay. She received gift of I-20 car from 7 lakh from her ex-BF. She purchased 2 BHK flat for 60 lakh and SDB of same is 70 lakh. She purchased gold chain from BB Jewelers for 5 lakh and FMV of same is 5,42,000. She received gift of 5,000 from her husband. She received gift of 1 BHK flat from her cousin worth 20 lakh. She received gold jewelry from her mother worth 80,000. Okay, next இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ பேசிக் சேலரி 20 லேக். பேசிக் சேலரி அதை நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். பேசிக் சேலரி 20 லேக் வந்துருச்சா? பேசிக் சேலரி நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகே, she received gift of gold chain of 1,50,000 from her close friend. இப்போ 1,50,000க்கு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து அவங்க கோல்ட் செயின் ரிசீவ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுங்கிறது க்ளோஸ் ரிலேட்டிவ் கிடையாது. ஸோ வி வில் டேக்ஸ் இட். அதுவும் இல்லாமல் இதோட எஃப்எம்பி வந்து 50,000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம அதை டேக்ஸ் பண்ணுவோம். வி ஹாவ் கிவன் இட் ஹியர். Gift of gold chain from her close friend 1,50,000. It will be taxable. Okay. She received gift of 3 lakh from her fiancé. ஃபியான்சிங்கிறது ஹஸ்பண்ட், ஃபியான்சிங்கிற வேர்டுக்கும் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படிங்கிற வேர்டுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃப்யூச்சர் ஃபியான்சிங்கிறது அவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அவங்க ரிலேட்டிவ்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் வில் பி taxable லைக் அதர் கிஃப்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன 3 lakhs ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 lakhs கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 50,000 எக்ஸீட் ஆகுறதுனால we will tax it. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் gift from fiancé 3 lakh. ஓகே, she has received a gift of 80,000 from her friends, 60,000 from relatives, 50,000 from her employer on marriage. ஓகே, இவ்வளோ கிஃப்ட்ஸ் நம்ம டோட்டலி இதெல்லாம் வந்து மேரேஜில் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இட் வில் நாட் பி டாக்ஸ்டு. ஓகே, 50,000 ஃப்ரம் ஹர் ஃபாதர் சிஸ்டர். ஃபாதர் சிஸ்டர்னால் நம்ம பார்த்துருக்கோம் இண்டிவிஜுவலோட மதர் ஆர் ஃபாதர் அண்ட் their சிஸ்டர். இண்டிவிஜுவல் ஃபாதர் சிஸ்டர். ஸோ ரிலேட்டிவ்ங்கிற ஸ்க்ரோப்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இட் வில் பி exempt. சாரி இங்கே ஒரு நோட் மிஸ் பண்ணிட்டேன்.
50,000 from her employer on marriage. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்தும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்தும் வந்த அமௌண்ட் வந்து 0.4 வந்து அது எக்ஸம்ட் ஆயிரும். அவங்க மேரேஜில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேரேஜில் எம்ப்ளாயி கிட்டேருந்து கிஃப்ட் வாங்கியிருக்காங்க 50,000. ஸோ இட் வில் பி taxable as perquisite under income from salary. We have shown it here in gift from employee 50,000. Okay. Next, she has received gift of 40,000 from brother of her husband's grandfather. Okay, her husband அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ரிலேட்டிவ் தான். ஹஸ்பண்டோட கிராண்ட்ஃபாதர்னா லீனியல் அசெண்டன்ட். ஸோ அவங்களும் ரிலேட்டிவ் தான். ஆனால் இங்கே யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க? பிரதர், அவங்களோட என்ன ஹஸ்பண்ட் கிராண்ட்ஃபாதரோட பிரதர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிலேட்டிவ் இல்லை. ஸோ இட் வில் பி taxable. கிஃப்ட் ஃப்ரம் பிரதர் ஆஃபர் இங்கே 40,000 நம்ம காட்டியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் gift. She has received gift of I-20 car for 7 lakh from her ex-BF. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். பட் இன் ரிலேஷன்ஷிப் இல்லை தான். ஆனால் இது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு கார். ஸோ கார் வந்து இந்த 56(2) Clause 10 இது டேக்ஸ் பண்ணாததுனால we won't include it under taxation for calculating gross total income. Okay, she purchased 2 BHK flat for 60 lakh and SDV of same is 70 lakh. Okay, இப்போ ஃப்ளாட்டை 60,000 அவங்க கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ 60 lakhsக்கு 60 lakh inadequate consideration வாங்கியிருக்காங்க. இப்போ 60 lakhனா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 70 lakhs minus 60 lakhs 10 lakh. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 10 lakhக்கு இந்த 50,000க்கு மேலே போகுது. ஆல்சோ இங்கே 60 lakh into 110%னா 66 lakhs வரும். அதை விடவே இந்த 110% ஆஃப் ஆக்சுவல் கன்சிடரேஷனை விடவே இந்த எஸ்டிவி அதிகமாக இருக்கிறதுனால இதுக்குண்டான டிஃபரன்ஸை நம்ம ஐஎஃப்ஓஎஸில் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஸோ 70 lakhs minus 60 lakhs 10 lakhs இங்கே நம்ம 10 lakhs இங்கே நம்ம காட்டியிருக்கோம். ஓகே, she purchased gold chain from BB Jewelers for 5 lakh and FMV of same is 5,42,000. இப்போ கோல்ட் செயின் வாங்கியிருக்காங்க. அது inadequate consideration. அது ஆல்ரெடி நம்ம கோல்ட் செயின் வித்தவுட் கன்சிடரேஷனில் பார்த்தோம். அது இல்லாமல் இது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி. ஓகே, gold chain from BB Jewelers for 5 lakh and FMV of same is 5,42,000. இப்போ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து கோல்ட் செயின் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபார் inadequate consideration. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, 42,000 which is less than 50,000. We have shown it here, but let us wait. Next tax calculation, tax treatment என்ன ஆகுதுங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, next she received gift of 5,000 from her husband. 5,000 இப்போ ஹஸ்பண்ட் கிட்டேருந்து 5,000 வாங்குறாங்க. ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வாங்குறதுனால இது எக்ஸம்ட் ஆயிடுது. ஓகே, she received gift of 1 BHK flat from her cousin worth 20 lakh. ஓகே, இப்போ இண்டிவிஜுவல், இப்போ ரிலேட்டிவ்ங்கிற டெஃபினேஷனுக்குள்ள இண்டிவிஜுவல் ஆர் அசஸ்டி அவங்களோட மதர் ஆர் ஃபாதர், அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் their spouse, இவங்கெல்லாம் தான் கவர் ஆகிருக்காங்க. இவங்களோட சில்ட்ரன் அப்படிங்கிற வேர்டு எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. ஸோ we will consider them as non-relatives and அவங்கக்கிட்டேருந்து வந்த கிஃப்ட் வந்து டோட்டலி வந்து டேக்ஸ் ஆகும். இது வேறு கேட்டகரி. நம்ம inadequate கன்சிடரேஷனுக்கு மேலே 60 lakh வாங்கியிருக்கோம்ல, அது வேறு கேட்டகரி. ஸோ ரெண்டுமே தனித்தனி கேட்டகரியில் வரும். இதோட வேல்யூ 20 lakh வந்து நம்ம டேக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே, ஓகே, she received gift of gold jewelry from her mother worth 80,000. ஓகே, அவங்க அம்மா கிட்டேருந்து 80,000 ரிலேட்டிவ் கிட்டேருந்து வாங்கினதுனால இது எக்ஸம்ட் ஆயிரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே இன்கம் கேல்குலேஷனுக்கு வந்துடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி 20 lakh. அது இல்லாமல் அந்த எம்ப்ளாயர்
ஓகே, எம்ப்ளாயர் கிட்டேருந்து 50,000 வந்திருக்கு அப்படின்னா எம்ப்ளாயர் கிட்டேருந்து வந்திருக்குன்னா இது ரெண்டையுமே நம்ம சேலரி ஹெட்டில் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இதோட டோட்டல் வேல்யூ 20,50,000. வி ஆர் அஸ்யூமிங் இட் டு பி ஃபைல்ட் அண்டர் ஓல்ட் ரெஜிம். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோன்னா 50,000. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக கழித்து நமக்கு மிச்சம் 20 lakhs வந்து இருக்கும். இது வி வில் டாக்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஃபஸ்ட்டு நம்ம கிஃப்ட் ஃப்ரம் ஃபியான்சி 3 lakh, அப்புறம் 40,000 அவங்க பிரதர் ஆஃப் ஹஸ்பண்ட் கிராண்ட் ஃபாதர். இது ரெண்டோட டோட்டல் 3,40,000 which is in excess of 50,000. So entire amount will be taxed. So we will include it in GTI. Okay, next gift from close friend. இது 1,50,000. 50,000 தாண்டறதுனால we will include it in GTI. Next mobile property low consideration. ஓகே, அவங்க கோல்டு செயின் 5,42,000 வர்த்தான கோல்டு செயினை 5 lakh வாங்கினது. அது 42,000 வந்து 42,000 இருக்குது. 50,000 கம்மியாக இருக்கிறதுனால we will not include it in GTI. It is exempt. Okay. ஓகே, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் கன்சிடரேஷன். இது 20 lakh, இது 50,000 மேலே இருக்குது 20 lakh. ஸோ வி வில் இன்க்ளூட் இட் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு 2 BHK ஃப்ளாட் லோ கன்சிடரேஷன் வாங்கினது. அதுவும் 10 lakh 50,000 மேலே 50,000 மேலே அண்ட் 110% ஆஃப் கன்சிடரேஷனுக்கு மேலே அந்த எஸ்ஜிபி இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து டாக்ஸபிள் பண்ணுறோம். 10 lakh இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 54,90,000. ஓகே, இந்த சம் போடும்போது ஃபஸ்ட்டு நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணேன்னா இந்த கார் அது XBF அது ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிறது மட்டும்தான் பார்த்தேன். ஸோ அது காருங்கிறத யோசிக்காமையே நான் அது டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் 42,000 எனக்கு ஃபஸ்ட் இன் சம் பார்க்கும்போது நான் அந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணல. மோபிள் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் கன்சிடரேஷன் இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் ரெண்டையுமே ஒன்றா தான். அந்த எஃப்எம்பி லிமிட் வந்து 50,000 மேலே தான் நம்ம ரெண்டுக்குமே உண்டான எஃப்எம்பி லிமிட்டு 50,000 வந்து தனித்தனியாக பார்க்கக்கூடாது, பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாமல் போச்சு. ஸோ இந்த 42,000 அப்போ நான் டேக்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிபிடிடி நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 clause 10 வந்து ஃபாலோயிங் கேசஸில் வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்னென்னா, இப்போ டெல்லியில் என்சிடி ஆஃப் டெல்லியில் அன்அத்தரைஸ் காலனிஸில் அன்அத்தரைஸ் காலனிஸ்னு சில இது இருக்குது. அங்கே ரெசிடென்ஸாக இருக்கிறவங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அன்அத்தரைஸ் காலனிஸை அது ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒரு மூவ் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. லீகல்லி என்னென்னா இது இல்லீகலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஏர்லியர். ஸோ நெக்ஸ்ட்டு அது லீகலைஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் அவங்களுக்கு ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி பட்டா மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக பார்த்தா வித்தவுட் கன்சிடரேஷன் நமக்கு ஒரு வேல்யூ ரிசீவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பட் ஆக்சுவலி பார்த்தா அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஹவுஸுக்கு அவங்க ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா பேமெண்ட் நாங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், கன்சிடரேஷன் பேமெண்ட் கொடுத்துருக்கோம், இந்த ஃப்ளாட் வாங்க, இந்த வீடு வாங்க நாங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். இதர் பவர் ஆஃப் அட்டார்னி, சேல் அக்ரிமெண்ட் ஏதாச்சும் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ண. நெக்ஸ்ட்டு ரிசிப்ட் ஆஃப் அன்கோட்டட் ஷேர்ஸ்.
இப்போ ஒரு கம்பெனி என்சிஎல்டியோட ப்ராசஸ்குள்ளே போச்சுன்னா சம்டைம்ஸ் அது என்சிஎல்டி அதோட ஷேர்ஸை சப்சிடைஸ்டு ப்ரைஸுக்கு பப்ளிக் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோன்னா அது இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன். நம்ம நார்மலாக பார்த்தா அது இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன். ஸோ நம்ம டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த கேஸில் மட்டும் அன்கோட்டட் ஷேர்ஸ் என்சிஎல்டி இந்த ப்ராசஸ்க்குள்ளே போச்சுன்னா ப்ராசஸ்க்கு போய் அன்கோட்டட் ஷேர்ஸை வந்து நம்ம ரிசீவ் பண்ணோன்னா இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணோன்னா இது வந்து ஐஎஃப்ஓஎஸில் சார்ஜ் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ எஸ் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம்னு ஒன்று வந்துச்சு. அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீமில் எஸ் பேங்க்கோட ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம்னா அதுவுமே வந்து டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா இட் வில் பி எக்ஸம்ட். அது இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன், அது கம்மியாக வாங்கியிருந்தோம்னா அந்த இன்அடிக்குவேட் கன்சிடரேஷனை வந்து நம்ம டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. இட் வில் பி எக்ஸம்ட். ஓகே, இப்போ ஃபினான்ஷியல் இயர் 22 அப்போ வந்து கோவிட் வந்துச்சு. இந்த கோவிட்காக ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். இப்போ ஒரு பர்சன் யார்கிட்ட இருந்து வேணாலும் கோவிட்-19 ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யார்கிட்ட இருந்து வேணாலும் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தால் அது வந்து எக்ஸம்ட். என்னன்னா அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸ்பென்ஸ் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ 10 lakh ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 10 lakhமே வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கணும். இப்போ 10 lakh வாங்கி 8 lakh மட்டும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிமைனிங் 2 lakh வந்து நம்ம ஐஎஃப்ஓஎஸில் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, பை ஃபேமிலி மெம்பர் ஆர் டிசீஸ்டு பர்சன் வித்தின் 12 months ஆஃப் டெத் டியூ டு கோவிட்-19 இல்னஸ். இப்போ கோவிட்-19 டைமில் யாராச்சும் ஒருத்தர் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களோட டெத்துலேருந்து அந்த கோவிட்-19லேருந்து கோவிட் வந்து அந்த 12 monthsக்குள்ளே அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயர்கிட்டேருந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாலுமே அது டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. மிச்ச பர்சன்ஸ் கிட்டேருந்து அப் டு 2 lakhs வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருந்தால் அது டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல செகண்ட் கேஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் வந்து நம்ம நோட் பண்ணோம். ஃபேமிலின்னா அவங்களோட அந்த டிசீஸ்டு பர்சனோட ஸ்பௌஸ் இல்லை அவங்களோட சில்ட்ரன், அவங்களோட டிபெண்ட் ரிலேட்டிவ், இவங்க யாராச்சும் வந்து அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஓகே, டெத்துங்கிறது சாரி நான் ஃபஸ்ட்டு டெத்து நான் தப்பாக சொல்லிட்டேன். அந்த 6 months கோவிட்-19 வந்து அந்த 6 monthsக்குள்ளே அவங்க இறந்துருக்கணும். அந்த டைம் அந்த டெத்துலேருந்து அந்த 12 monthsக்குள்ளே அந்த அமௌண்ட்டு வந்து அந்த காம்பன்சேஷன் வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கணும். இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் இந்த எம்ப்ளாயிக்கிட்டேருந்து எனி அமௌண்ட், அதர் பர்சன்ஸ் கிட்டேருந்து 10 lakh இந்த 2 அமௌண்ட் வந்து எக்ஸம்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எஸ்டிவி வந்து 110% ஆஃப் கன்சிடரேஷனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த எஸ்டிவி வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம அந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸர்கிட்ட நம்ம அந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம அந்த கேபிட்டல் கெயின்ஸில் படிச்சிருக்கோம்ல, லைக்
வாட் டு சே எஸ்டிவி வந்து இப்போ அந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸரோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆக்சுவல் எஸ்டிவி விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிக்கணும். அவங்களோட வேல்யூவேஷன் ஆஃபீஸரோட வேல்யூ வந்து எஸ்டிவிலேருந்து ஆக்சுவல் கன்சிடரேஷன்லேருந்து எஸ்டிவிக்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் அந்த அவங்க கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த வேல்யூவேஷன் அத்தாரிட்டி வேல்யூவேஷன் ஆஃபீஸரோட வேல்யூ ஆக்சுவல் கன்சிடரேஷனை விடவே கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அந்த ரிசல்டன்ட் அமௌண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரிசல்டன்ட் அமௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆக்சுவல் கன்சிடரேஷன் டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே.